இது வரைக்குமே செலவாயிருக்கிறது எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரூ. 1,40,000 செலவாயிருக்கு. இந்த வீடியோல நான் ஃபுல் டீட்டெயிலா சொல்றேன். நீங்களும் இந்த மாரி ஒரு சின்னதா ஒரு ரூம் வீடு கட்டணும் அப்படின்னா, இது வரைக்குமே ஆயிருக்கு. இன்னும் எவ்வளோ செலவாகும்னு சொல்றேன். எனக்கு எப்படி ரூ. 2,00,000 கிடைச்சிச்சு அப்படிங்கிறதையும் சொல்றேன். நிஷா எங்க ஃபர்ஸ்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓகே, இதுதான் நம்ம கட்டுனது. இந்த முன்பக்கமே ஒரு 200 கல்லுக்கு மேலே வந்துருச்சு. அந்த சைடில் சில்ட்ர செலவு ஒன்று வரும்ல, இந்த ஒரு ஸ்பாஞ்ச் வாங்கிட்டு வர்றோம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், செல்வா விலாக் நண்பர்கள் எல்லாருக்குமே வணக்கம். இது வரைக்குமே செலவாயிருக்கிறது எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரூ. 1,40,000 செலவாயிருக்கு. இது வரைக்கும், அதாவது இந்த நிமிஷம் வரைக்கும், அதாவது முக்கால்வாசி தான் முடிஞ்சிருக்கு. இன்னும் ஐயோ கொசு கடிக்குதுங்க, இன்னும் கால்வாசி முடியலை. ப்ளஸ் இந்த வீடியோவில் நான் ஃபுல் டீட்டெயிலாக சொல்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு ரூம் வீடு கட்டணும் அப்படின்னா, இது வரைக்குமே ஆயிருக்கு. இன்னும் எவ்வளோ செலவாகும்னு சொல்கிறேன். அதிகபட்சமாக ஒரு ரூ. 2,00,000 ஆயிரும். ஓகேங்களா? எனக்கு எப்படி ரூ. 2,00,000 கிடச்சிச்சு அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். நிஷா எங்கே ஃபஸ்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிஷாவோட தம்பிக்கு 2வது தம்பிக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கு திருச்சி ஜிஹெச்சில். அவள் திருச்சி ஜிஹெச்சுக்கு போயிட்டா ஆம்பளை பிள்ளைய பார்க்க. நீ ஏன் போகலை அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நான் அந்த அன்றைக்கி வீடு வேலை பார்க்க பூசுறதுக்கெல்லாம் வர்றேன்னாங்க. உள்ளே கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்குது, வீட்டு உள்ளார கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்க்க வர்றேன்னாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி இன்றைக்கி புயல் அப்படிங்கிறதுனால அவங்க வரலை யாருமே. கொஞ்ச நேரம் மழை பெஞ்சிச்சு நம்ம வீட்டில், இப்போ மழை பெய்யலை. இந்த மாதிரி நீங்களும் ஒரு சின்னதாக இந்த பாத்ரூம் இருக்குல்ல, நம்மளோட பாத்ரூம் இருக்குல்ல, இதில் 2 விஷயங்கள் இருக்குது. இந்த அந்த ஊசி தேங்காய் நேரம் தலையில் விழுந்துருக்கும். இந்த பாத்ரூம் இருக்குல்ல, இதில் குளிக்கிற இடம் தனியாக கட்டியிருக்கோம், நம்ம பாத்ரூம் போகிறது தனியாக கட்டியிருக்கோம். இதுக்கு மட்டுமே எவ்வளோ செலவானுச்சு அப்படின்னா ரூ. 1,00,000 கிட்ட செலவானுச்சு. எது இந்த பாத்ரூம் கட்டுறதுக்கு, அந்த செப்டிக் டேங்கு, இதான் செப்டிக் டேங்கு அந்த எல்லாமே செய்கிறதுக்கு இதெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க, படித்து வேணால் பார்த்துக்கோங்க. ரூ. 1,00,000 செலவானுச்சு. அந்த கவர்மெண்ட்லேருந்து பணம் வந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வரல. இது பாத்ரூமு, இதுக்கே 1,00,000னா நம்ம இப்போ வீடே கட்டியிருக்கோம். கொஞ்சம் பெருசாக, பாத்ரூமை விட ஒரு 3 மடங்கு, இந்த பாத்ரூம் மாதிரி ஒரு 3 மடங்கு. அப்போ இதுக்கே ரூ. 1,00,000 கிட்ட ஆயிடுச்சு அப்படின்னா, இது ரொம்ப சிம்பிளாக தான் செஞ்சோம். மேலே ஹாஸ்பிட்டல் சீட்டு போட்டு இரும்பு அப்படிங்கிறப்ப இதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2,00,000 2,50,000 வரும் ஃபஸ்ட்டு. நம்ம அந்த வீடு கட்டுறோம்ல பின்னாடி, இது என்ன பர்பஸ்க்காக கட்டுறோம் அப்படின்னம்னா, அப்பா தங்குறதுக்கு. ஓகேங்களா? முன்னாடி நமக்கு வீடு இருக்குது, அதில் நான் நிஷாவும் அம்மாவும் அங்கே படுத்துக்குவாங்க. நிஷா, அம்மா, தியா, தர்னிஸ் 4 பேர் அங்கே படுத்துக்குவாங்க. நான் ஒரு வேலைக்கு போகாத நாளையில், வேலைக்கு போனேன் அப்படின்னா வேலைக்கு போயிடுவேன். வேலைக்கு போகாத நாளையில் தங்குறதுக்கு நானும் அப்பாவும் இங்கே படுத்துக்கலாம். அந்த பர்பஸ் மட்டும்தான். 2வது, நமக்கு இங்கே கிச்சன் கட்ட போகிறோம். இந்த வீட்டுக்கிட்ட இல்லை, அந்த லாஸ்ட்டில் எப்போதும் நிஷா அன்னதானம் பண்ணுவாங்க, சமைப்பாங்க, வருவாங்க போவாங்க இல்லையா, அதுக்கு அங்கே கட்ட போகிறோம். சரி, டோட்டல் செலவு என்ன ஏதுன்னு நான் சொல்கிறேன், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி நிஷாவோட தம்பிக்கு 2வது தம்பிக்கு புள்ள பிறந்துச்சு அப்படின்னு சொன்னோன்னா, எல்லோரும் விஷ் பண்ணிடுங்க. விஷ் பண்ணுறது மட்டும் இல்லை, போன வாரம் ஃபுல்லாக நான் எங்கே இருந்தேன் அப்படின்னா, நிஷாவோட 2வது தம்பி வீட்டில். நிஷாவுக்கு மொத்தம் 3 தம்பி. 3 தம்பியில் 2வது தம்பி வீட்டில் தான் நான் இருந்தேன். போன வாரம் ஃபுல்லாக திருப்பூரில் அவங்க வீட்டில் தான் இருந்தேன். அங்கே தான் சாப்பிட்டேன். நிஷா அப்பா, நான், அது ஒரு தனிப்பட்ட விஷயம்னு வச்சுக்கோங்களேன். அதனால் சண்டையெல்லாம் கிடையாது, வம்பெல்லாம் கிடையாது. நான் போகல அப்படின்லாம் நினச்சிக்காதீங்க. இங்கே பாருங்கள், இவ்வளோ ஜாமான்லாம் கிடக்கு, சிலிண்ட்ரு, டேபிளு கேபிளு, அங்கிட்டு வேறு ஜாமான்லாம் கிடக்கு. இதெல்லாம் எடுத்து இந்த வீடு கட்டினதுக்கப்புறம்லாம் உள்ளே போகணும். இது கட்டுறதுக்கு எவ்வளோ கல் நம்ம இறக்கியிருக்கோம், ஹாலோ பிளாக் கல்லுன்னா, நீங்கள் அப்படியே கூட்டிக்கிட்டே வந்துடுங்க. நான் என்னென்ன அமௌண்ட்டுன்னு சொல்கிறேன், கூட்டிக்கிட்டே வந்துடுங்க. ஒரு 400 ஹாலோ பிளாக் கல், கையை வலிக்குதுங்க. மொத்தம் 450 இறக்கணும். ஒரு 50 கல் இருக்குது பெண்டிங்கில், ஒரு 50 கல் இருக்குது. 400 கல் ஆகிருக்கு இதுக்கு. முன்பக்கம், இப்போ நான் முன்பக்கம் காமிக்கிறேன், அந்த சைடு இந்த சைடு 450 கல். ஒரு ஹாலோ பிளாக் கல் எவ்வளோ வரும்னா அது கூட்டிக்கோங்க. அது இல்லாமல் இந்த ஹாஸ்பிட்டல் சீட்டு போட்டுருக்குல்ல, மேலே ஹாஸ்பிட்டல் சீட்டு போட்டு ஆங்கில்லாம் வச்சு இதுக்கு ஒரு 25,000 ஆணுச்சு. இதுக்கு இந்த ஹாஸ்பிட்டல் சீட்லாம் போட்டிருக்கோம்ல, 25,000னா பொருளுக்கு மட்டும் 25,000 ஆணுச்சு. அது ஒரு 3 நாள் வேலை பார்த்தாங்க. இது இந்த கட்டி முடிக்கிறதுக்கு ஆங்கில்லாம் போட்டு வெல்டிங் வச்சு, அது ஒரு 3 பேர் வந்தாங்க. 3 நாள் வேலை பார்த்தாங்க. ஒரு நாளைக்கு ஒரு அமௌண்ட் பேசி அது ஒரு ரூ. 10 கிட்ட வந்துருச்சு. அப்போ 35,000 கிட்ட வந்துருச்சு. இது எல்லாமே 3 நாள் வேலை பார்த்துருக்க மாட்டாங்க. மழைனால 3 நாள் வேலை பார்த்தாங்க. இல்லாட்டி 2 நாளையிலேயே வேலை முடிஞ்சிருக்கும். மழை வந்துருச்சு, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளத்தை அவங்களுக்கு கொடுத்து தாங்கணும்.
சிமெண்ட் மூட்டை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இது வரைக்குமே ஒரு 40-45 சிமெண்ட் மூட்டை வாங்கியிருக்கோம். சைடில் பூசுனதெல்லாம் காமிக்கிறேன். பேக் கேமராவில் காமிச்சு சொல்லவா? அப்போ உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியும். ஓகே, இதுதான் நம்ம கட்டினது. இந்த முன்பக்கமே வந்து ஒரு 200 கல்லுக்கு மேலே வந்துருச்சு. அந்த சைடில் கல், அதே மாதிரி அந்த சைடில் கல். ஓகேங்களா? இது வரைக்கும் 12 நாள் வேலை பார்த்துருக்காங்க. நம்ம கொத்தனார், மேஸ்திரி, அந்த இது சித்தாள், இவங்கெல்லாம் வந்து 12 நாள் வேலை பார்த்துருக்காங்க. ஒரு ஆளுக்கு 1000 ரூபா. கொத்தனாராக இருந்தால் 1000 ரூபா, அந்த சித்தாளுக்கு 750 ரூபான்னு நினைக்கிறேன். 2 கொத்தனார் வந்தாங்க, அப்போ 2000 ரூபா. அப்போ சித்தாள் 750 ரூபான்னு நினைக்கிறேன். அப்போ அது கணக்கு பண்ணிக்கோங்க, 12 நாளைக்கு எவ்வளோ கொடுத்துருப்போம் அப்படின்னு. இன்னும் வேலை முடியலை. அதே மாதிரி இந்த வாசல் இருக்குல்ல, இதுக்கு நம்ம வீட்டில் போட்டிருக்க கதவு என்னென்னா மரக்கதவு. ஏற்கனவே எங்கள் அம்மா போட்டிருக்கிறது என்னென்னா மரக்கதவு. நான் ஆனால் சொல்லிட்டேன், இதுக்கு நிறைய செலவு வரும் கதவு போட, அதனால் நம்ம பாத்ரூம் கதவு மாதிரி போட்டுக்கலாம் அப்படின்ட்டேன். இந்த பிளாஸ்டிக் கதவு இருக்குல்ல, பைப்பர் கதவு போட்டுக்கலாம் அப்படின்ட்டேன். சிமெண்ட் மூட்டை இது இல்லாமல் ஜல்லி வாங்கியிருக்குங்க. 1.5 ஜல்லி, இந்த தளமெல்லாம் போடுறதுக்கு கீழே தளமெல்லாம் போட்டு பெரிய ஜல்லி 1.5 ஜல்லி. ஓகேங்களா? ஜல்லி வாங்கியிருக்கு. அது ஒரு கிட்டத்தட்ட 1 யூனிட்டு 1.5 யூனிட்டு வாங்கியிருக்கு. முக்கால் ஜல்லி வாங்கியிருக்கு. அது இல்லாமல் 1/4 ஜல்லி வாங்கியிருக்கு. இந்த மாதிரி 2 ஜன்னல் வாங்கியிருக்கு. ஓகேங்களா? 2 ஜன்னல். இது இல்லாமல் இந்த ஸ்லாப்பு கல் மொத்தம் 1 2 3 4, இது 5. இதுன்னா மேலே வைக்கலை. எங்கே மேலே வைக்கலைன்னா இந்த இடத்துல மேலே வைப்பாங்க. மழைனால வரல அவங்க. சரிங்களா? இது சாமிக்கு, இது ஃபுல்லாக ஜாமான் வச்சுக்கிறதுக்கு. இந்த இடம் ஃபுல்லாக நானும் அப்பாவும் படுத்துக்கிறதுக்கு. அந்த மாதிரி ஒரு ஐடியா பண்ணியிருக்கா அனிஷா. அவள் என்ன சொல்கிறாளோ அதுதான். அது இல்லாமல் சில்லற செலவுன்னு வரும்ல, இந்த ஒரு ஸ்பாஞ்ச் வாங்கிட்டு வர்றோம். இங்கே பாருங்கள், ஸ்பாஞ்சுன்னு வாங்கிட்டு வர்றோம். இதெல்லாம் வந்து அப்படியே தேய்ப்பாங்கல்ல, இது மாதிரி சில்லறையான செலவு. இப்போ நம்ம வீட்டில் வந்து இந்த பக்கம் பூசியாச்சு, இந்த பார்த்தீங்களா, பூசியாச்சு. ஆனால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இன்னும் பூசலை. இதெல்லாம் இனிமேல் தான் வந்து பூசுவாங்க. அது வீடை கட்டிப்பார், கல்யாணத்தை பண்ணிப்பார் அப்படின்னு சொல்லுவாங்களா, அதெல்லாம் பிச்சுக்கிட்டு போயிடும் செலவு. ஓகேங்களா? இந்த மாதிரி தான் ஒரு கதவு போட்டுடலான்னு இருக்கோம். வாங்கலான்னு பார்த்தோம், முடியாது போல இருக்குது. இன்னுமே வந்து இவங்களுக்கு இன்னும் ஒரு 5 நாள் வேலை இருக்குது. 4 பேர் வர்றாங்க. 5 நாளைக்கு அந்த அமௌண்ட்டெல்லாம் கொடுக்கணும். வெளியில் பூசணும். இந்த வீடு ஃபுல்லாகவே பூசிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கோம். பார்ப்போம். நம்ம வீடு நீங்கள் ஏற்கனவே ஹோம் டூர்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ உங்களுக்கு பாதியாக காமிக்கிறேன் பாருங்கள். இந்த இதுலேருந்து இது வரைக்கும் இப்போ கட்டியிருக்கு. இதுலேருந்து இந்த பக்கம் உள்ளது ஆல்ரெடி உள்ள வீடு. அவ்வளோதான். கிட்டத்தட்ட ஒரு 15-20 வாழை மரத்தை வெட்டிட்டோம். அப்படிங்க பாருங்கள், இந்த வீடு கட்டுறதுக்காக. இந்த இடம் எப்படி இருந்துச்சுன்னா ஃபுல்லாக வாழை மரமாக இருந்துச்சு. இப்போ அங்கே கிச்சன் கட்டிடலான்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கும். செல்வா லாரிக்கு போகலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா 2-3 நாளாக மழை, ஒரு வாரமாக புயல் அப்படின்ட்டு இருக்காங்க. சீக்கிரமாக வண்டிக்கு போயிடுவேன். போனால் தானே சம்பாரித்து கடனெலாம் கட்ட முடியும். சரி, இந்த பணமெல்லாம் எப்படி கிடச்சிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா லோன் தான். நிஷா பேரில் ஒரு லோனு கிட்டத்தட்ட ஒரு 2 லட்ச ரூபா கிட்ட போட்டிருக்கு. 2.5 லட்சம் போட்டது, அதில் 2 லட்ச ரூபா கிடச்சிருக்கு. ஆமாம், அமௌண்ட்டாக கிடச்சது 2 லட்சம். இப்போ 2 லட்சத்துக்கு மேலேயே வந்துருச்சு. ஏன்னா நிஷாவுக்கு இந்த இது வரைக்கும் தான் நம்ம இடம். எது வரைக்கும் அப்படின்னம்னா இந்த கல் ஊனி இருக்குல்ல, இது வரைக்கும் தான் நிஷாவோட இடமா இருந்துச்சு. இப்போ இந்த இடமும் ஃபுல்லாக வாங்கியாச்சு. அந்த தென்னை மரம், அந்த லாஸ்ட்டு ஊஞ்சல்லாம் கட்டியிருக்காங்களா, அது வரைக்கும் வாங்கியாச்சு. நிஷா பேரில் தான். அது வாங்கியாச்சுன்னா நான் பத்திரமெல்லாம் பதிவு பண்ணல. கொஞ்சம் அமௌண்ட்டு கொடுத்துருக்கு. ஒரு 1 லட்சம் 1.5 லட்சம் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வரவு செலவு ஃபுல்லாக யாருன்னா நிஷா தான். எனக்கு இந்த வரவு செலவுன்னா என்னன்னு தெரியாது. 100 ரூபா செலவு காசு கேட்குறேன்னா, 200 ரூபா செலவு காசு கேட்குறேன்னா, அது மட்டும் தான் கொடுப்பாங்க. இங்கிட்டு ஒரு 4 வாழை மரத்தை வெட்டி போட்டாச்சு. ஆமாம், சரி. ஆனால் வந்து நீங்கள் இந்த மாதிரி இது 10க்கு 10 ரூம் வராது. 10க்கு 10 விட கொஞ்சம் சின்னதாக வரும்னு நினைக்கிறேன். ரூம் சைஸை பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த கை இப்படி நீட்டிக்கலாம்,
இந்த பக்கம் அப்படியே திரும்பி இந்த கை நீட்டிக்கலாம். 2 கை நீட்டுற அளவுக்கு இருக்குது. இதுன்னா உங்களுக்கு தெரியும், இந்த இதுலேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும், இந்த ஜன்னல்லேருந்து இந்த ஜன்னல் வரைக்கும் இதெல்லாம் ஓகே தான் இருக்குது. அகலாம் இது சாமிக்கு, இது செல்ஃபுக்கு நீட்டாக இருக்குது. வீட்டில் அங்கே ஃபேனை போட்டு விட்டு வந்துட்டேன், கரண்ட் பில்லு வேறு கட்டணும். அவசரப்பட்டு யாரும் வந்து இந்த வீடு கட்டுறேன் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்லாம் கையை வச்சிடாதீங்க. வச்சிங்க அப்படின்னா சும்மா சின்னதாக சிம்பிளாக ஒரு இது பண்ணுறதுக்கே, இந்த பின்னாடி பார்த்துக்கிட்டீங்களா, இது பண்ணுறதுக்கே வந்து இது வரைக்குமே 1.5 லட்ச ரூபாய்க்கு மேலே வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இது இல்லாமல் ஆட்டோ, இப்போ கல் கொண்டு வர்றாங்களா ஆட்டோ, இப்போ நான் ஒரு கால பிளாக் கல் சொன்னேன், அதுக்கு டாடா ஏசி அதுக்கு வாடகை, அது இறக்கி வைக்கிறவங்களுக்கு காசு, ஏற்றி விட்றவங்களுக்கு காசு. இப்போ மண் கொண்டு வர்றாங்களா எம் சாண்டு பி சாண்டெல்லாம், அவங்க இறக்குறவங்களுக்கு காசு, ஏற்றுறவங்களுக்கு காசு. இவங்களுக்கு இந்த சில்லறை செலவு டெய்லி காலையில் இவங்களுக்கு 100 ரூபாய்க்கு டீ வாங்கி கொடுக்கணும், மத்தியானம் சாப்பாடு வாங்கி கொடுக்கணும், அப்புறம் சாயங்காலம் டீ வாங்கி கொடுக்கணும், வடை வாங்கி கொடுக்கணும். இந்த மாதிரியான விஷயங்கள் செலவு போயிட்டே தான் இருக்கும். குட்டியாக நம்ம அந்த பாத்ரூம் கட்டினதுக்கே 1 லட்சம் ஆயிடுச்சு. ஆமாம், தண்ணி காசு கட்டல, அது வேறு மறந்துக்கிட்டு இருக்கேன். இந்த தண்ணி பைப்பு இழுத்தம்மா நம்ம வீட்டுக்கு, இதுக்கு 80,000 ஆயிருக்கு. எவ்வளவு? அந்த ரோட்லேருந்து பைப்பை இங்கே இழுத்துக்கிட்டு வர 80,000 ஆயிருக்கு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் எல்லோரும் இந்த மாதிரிலாம் சின்னதாக கட்டினீங்க அப்படின்னா ப்ராப்பரான பிளான் போட்டுக்கோங்க, கையில் பணம் வச்சுக்கோங்க. அப்படி இருந்தால் செய்யுங்க, ஓகேங்களா? நானுமே வந்து இந்த வாரம் போயிட்டு நிஷாவோட தம்பிக்கு குழந்தை பிறந்ததை போய் பார்க்க போனோம். இன்றைக்கி நிஷா போயிட்டா, நான் எனக்கு இன்றைக்கி வேலைக்கு வருவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அது இல்லாமல் எனக்கும் பர்சனலாக வேலை இருந்துச்சு, சேனலுக்கு கொஞ்சம் 4-5 பேருக்கு ரெடி பண்ணி கொடுக்க வேண்டியது, அதனால நான் போகல. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, யாராவது வீடு கட்டினீங்க அப்படின்னா கையில் பணத்தை வச்சுக்கோங்க, ஆள் தெளிவாக வச்சுக்கோங்க, கொத்தனார் மேஸ்திரி அந்த மாதிரிலாம் வச்சுக்கோங்க. ப்ராப்பராக 4 நாள் 5 நாளையில் வேலையை முடிக்கிற மாதிரி பாருங்கள். இதெல்லாம் 12 நாள் 13 நாள் சம்பளம் கொடுத்துக்கிட்டு அது ஒரு நாளைக்கு வர்றாங்க, 2 நாள் லீவு. அதே மாதிரி கிளைமேட், அவங்க வராதுக்கும் காரணம் கிடையாது. இன்றைக்கி புயல்னு சொன்னாங்க டிவியில், அதனால் இன்றைக்கி வரல அவங்க. அதனால் ப்ராப்பரான ஆள், ப்ராப்பரான கொத்தனார் மேஸ்திரி சித்தாள் இதெல்லாம் வச்சுக்கிட்டு செய்யுங்க, ஓகேங்களா? இப்போ நமக்கெல்லாம் எவ்வளோ லாஸு அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20,000-30,000 வேஸ்ட்டு லாஸ். ஒவ்வொரு நாளைக்கும் இன்றைக்கி அரை யூனிட் கொண்டு வாங்க, இன்றைக்கி 10 மூட்டை சிமெண்ட் எடுத்துகிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ 12 நாளைக்கு 12 தடவை ஆட்டோ வாடகை கொடுக்கணும், டாடா ஏசி வாடகை. அப்போ ப்ராப்பராக வந்து இவ்வளோ தான் தேவைப்படும் மணல் அப்படின்னு தேவைப்பட்டால் டாடா ஏசியை விட கொஞ்சம் பெரிய வண்டி F407 இல்லை ஒரு அந்த மாதிரி வண்டியை பார்த்து நம்ம என்ன செய்வோம், 2 யூனிட் கொண்டாந்து நீட்டாக இறக்கிடுவோம், வெறும் 500 ரூபா வாடகையோட போயிடும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, ஆனால் இன்னும் முடிக்கலை. ஓகே, பாய், எனிவே ஹாப்பி. ஆனால் இது கட்டி முடிச்சிட்டோம் அப்படின்னோம்னா நல்லா நீட்டாக எங்கள் அப்பா படுத்துக்குவார், அம்மா நல்லா படுத்துக்குவாங்க, பிள்ளைங்க நல்லா விளையாடும் இன்னும் கொஞ்சம் நல்லா ஜாலியாக. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா? சீக்கிரமே ஒரு பிரம்மாண்டமான அன்னதானம் வரப்போகுது, ஒரு 200 பேருக்கு சாப்பாடு, பிரியாணி 200 பேருக்கு, ஓகேங்களா? ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா? நானும் வேலைக்கு போயிட்டேன் அப்படின்னா, சென்னையிலலாம் பயங்கர மழையெல்லாம் நீ கேட்டோம், போயிட்டேன் அப்படின்னா நிறைய விளாக் எடுத்து போடுறேன்.